வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பிஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பாலே 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார். நல்லா இருக்குது, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இதுமாதிரி நிறைய படம் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா தான் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும். இல்லை சார், அவங்கதான் கேட்குற வேற என்ன பண்றது. அதுல்யா மேடம் ஹீரோயின் ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோன்னா வைப்பா வந்து பேசுவாப்புல. ஆனால் இளவரசர் சார் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்பில்ல, சைலண்டாக. ஆனால் பயங்கரமான ஆள் இல்லை சார். ஒன்றும் சார் நான் கூட எடுத்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவர். ஆக்சுவலாக நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். வெரி குட் சீனியர். இல்லை சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், பயங்கர சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மூமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுவாங்க, நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய்.